இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, இன்றைய நாள்ல கிடைச்ச தமிழ் சினிமால பத்தின எக்ஸ்க்ளூசிவ் கலெக்டிவ் அப்டேட்ஸ் தான் ஒரு கலெக்ஷனா பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் என்ன அப்டேட் அப்படின்னு பார்த்தோம்னா, சூர்யா வந்து வெங்கி அட்லூரி இருக்கிறாருல்ல, அவரோட ஒரு படம் பண்ண போறாருப்பா. லக்கி பாஸ்கர் அப்படிங்கிற ஹிட்டோட வந்திருக்கிறாரு. ஸோ பேக் டு பேக் ஷேர் லக்கி பாஸ்கர்னு 2 படத்தை ஹிட் கொடுத்துருவாரு. வெங்கி அட்லூரியோட ஒரு படம் பண்ண போறாரு அப்படிங்கிற மாதிரியும், இது வந்து ஒரு பயோபிக் இன்ஜின் ஃபர்ஸ்டா கண்டுபிடிக்கப்பட்ட டாடா இன்ஜின் பத்தின ஒரு பயோபிக் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. எப்படிப்பட்ட படமா இருக்க போகுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்த்தரலாம் அப்படிங்கிறது தான். வீர தீர சூரன் படத்துல இருந்து ஒரு அப்டேட் வந்திருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த கதை வந்து ஒன் நைட் ஸ்டோரி அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்கிறாங்கப்பா. டேரக்டர் ரீசெண்டா கொடுத்த இன்டர்வியூல வந்து ஒன் நைட் ஸ்டோரியா இருக்க போகுது இது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாரு. ட்ரெய்லரை பார்க்குறப்பதான் தெரிஞ்சது. மீண்டும் போய் ட்ரெய்லர் பார்க்குறப்பதான் தெரிஞ்சது. ஆமால எல்லாம் ஒரே ட்ரெஸ்ஸா இருக்குதே, ஒன் நைட் ஸ்டோரி தான் போல, அப்ப செம்மையா இருக்க போகுது அப்படிங்கிற மாதிரி தெரியுது. வெயிட் பண்ணி பார்க்கலாம். 2 சாங்ஸும் இருக்க போகுதுன்னு சொல்லியிருக்காங்க. எங்க பிளேஸ் பண்ண போறாங்கன்னு தெரியல. வெயிட் பண்ணி பார்த்துடலாம் அப்படிங்கிறது தான். ஸ்குவிட் கேம்ஸ் 2 இப்ப நெட்ஃபிளிக்ஸ்ல ஸ்ட்ரீம் ஆயிட்டு இருக்குதுப்பா. பார்ட் 1 வந்து எவ்வளவு ஃபேமஸ் அப்படிங்கிறது தெரியும். ஸோ இப்போ வந்து பார்ட் 2 வந்து ஸ்ட்ரீம் ஆயிட்டு இருக்குது நெட்ஃபிளிக்ஸ்ல. யாரெல்லாம் பார்க்கணும்னு நினைக்கிறீங்களோ தாராளமா பார்க்கலாம் அப்படிங்கிறது தான். நாளைக்கு ரிலீஸ் ஆக போற விடாமுயற்சி பாட்டோட ஃபர்ஸ்ட் சிங்கிள் இருக்குல்ல, சவடிக்கா அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்றாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். அதுதான் எக்ஸாக்ட் ப்ரொனவுன்ஸான்ட்டு. அது என்ன அப்படின்னு தாண்டி அனிருத் வந்து இதான் லிரிக் அப்படிங்கிற மாதிரி வந்து லிரிக்கை சின்னதா ஒரு 4 லைனை போட்டிருக்கிறாரு. அறிவு இந்த பாட்டை எழுதியிருக்கிறாரு அப்படின்னு நான் சொல்லியிருக்காங்க. ஸோ எப்படிப்பட்ட பாடலாக இருக்க போகுது நாளைக்கு அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்த்துடலாம்ங்கிறான். ஒரு ஃபோக் சாங்காக இருக்க போகுதுன்னு சொல்லியிருக்காங்க. வெயிட் பண்ணி பார்த்துடலாம்ப்பா நாளைக்கு மதியம் 1 மணிக்கு. அதை தாண்டி என்ன அப்டேட் அப்படின்னு பார்த்தோம்னா, 96 சீக்வல் எடுக்க போறாங்க. பார்ட் 2 அப்படின்னு இருக்க 8 வருஷத்துக்கு அப்புறமா வந்து இது ரிலீஸ் ஆயிருக்கு. 8 வருஷத்துக்கு அப்புறமா வந்து இதை பிளான் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு இருக்க. விஜய் சேதுபதி திரிஷாவும் தான் இந்த படத்துலயே இருக்க போறாங்க. அதுல எந்த மாற்றமும் கிடையாது. பார்ட் 1 2 வச்சுட்டு வேற ஏதோ வந்து எடுக்க போறது இல்லை அப்படிங்கிற மாதிரி தெளிவா சொல்லிட்டாரு. மலேசியா அண்ட் சிங்கப்பூர்ல வந்து இந்த படத்தோட ஷூட் நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ விஜய் சேதுபதி திரிஷாவை தேடி போற மாதிரி கதையா தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தெரியுது. வெயிட் பண்ணி பார்க்கலாம் அப்படிங்கிறது தான். ஸோ இதெல்லாம் தான் இன்றைய நாளில் கிடைச்ச தமிழ் சினிமா பற்றின எக்ஸ்க்ளூசிவ் கலெக்டிவ் அப்டேட்ஸ். இதில் உங்களோட ஃபேவரட் அப்டேட் எது அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க.